காசநோய், போலியோ, கொரோனா உள்பட பல்வேறு நோய்களை தடுப்பூசியால் வெல்ல முடிந்தது. உடலில் கேடயம் போன்று செயல்பட்டு பல நோய்களை தடுக்கும் வல்லமை கொண்ட தடுப்பூசி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியாவில் 1995ஆம் ஆண்டு மார்ச் 16ஆம் நாளில் முதல் முறையாக வாய் வழியாக தடுப்பூசியின் முதல் டோஸ் செலுத்தப்பட்டது. இந்த நாளை நினைவுபடுத்துதல், தடுப்பூசியின் பயன்களை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், சுகாதார ஊழியர்களின் பணியை கௌரவித்தல் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 16ஆம் தேதி தடுப்பூசி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. போலியோ முதல் அண்மை காலமாக மனித குலத்தை ஆட்டிப்படைத்த கொரோனா வரையிலான பாதிப்புகளை வீழ்த்துவதற்கு பெரும் கருவியாக இருப்பது தடுப்பு மருந்துதான். ஆபத்தான நோய் தொற்றுகள் வெளிப்படுவதற்கு முன்பே தடுப்பதற்கான பாதுகாப்பான முறையாக தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. இந்த மருந்து உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மற்றும் குறிப்பிட்ட நோய் தொற்றுகளுக்கு எதிராக இயற்கையான பாதுகாப்பை உருவாக்குகிறது. இந்த 12 டிசீஸால உங்களுக்கு உயிரிழப்பு ஏற்படாமல் இருக்கணும்னா இதுதான் ஒரே வழி. இப்போ நம்ம போலியோவை எராடிகேட் பண்ணோம், டிபியை குறைச்சிருக்கோம், டைரியல் டிசீஸை குறைச்சிருக்கோம், நிமோனியா வர்றதை தடுத்திருக்கோம், ஸோ மீசல்ஸ் தட்டம்மை வரதை குறைச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தடுப்பூசி தான். சொல்ல போனால் இப்போ நம்ம அடுத்த லெவலுக்கும் போக போகிறோம். நான் கம்யூனிகேபிள் டிசீஸ் கேன்சருக்கான தடுப்பூசியும் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறோம் வெரி சூன். இந்த ஆண்டு வேக்சின்ஸ் ஒர்க்ஸ் ஃபார் எவ்ரிவன் என்ற கருப்பொருளுடன் தேசிய தடுப்பூசி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அனைவரின் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும் தடுப்பூசிகள் மற்றும் அவற்றை தயாரிப்பவர்கள், செலுத்துபவர்கள் மற்றும் செலுத்திக் கொள்பவர்களை ஹீரோக்கள் என்று உணர்த்தும் விதமாக பரபரப்பு இந்நாளில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 2017 மற்றும் 2020ஆம் ஆண்டுகளுக்கு இடையில் 324 மில்லியனுக்கும் அதிகமான குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தி தட்டம்மை மற்றும் ரூபெல்லாவை முற்றிலும் ஒழிக்கும் நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டது. தடுப்பூசி குறித்த தீவிரமான பரப்புரையின் மூலமே இந்த நடவடிக்கை சாத்தியமானது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் செய்தியாளர் சுகன்யா.